வடிவேல் சார் கிட்ட அந்த மீச டயலாக் ஒன்று சொல்லுவீங்கல்ல, ஆல் டைம் ஃபேவரட். உங்க மீசைய பார்த்தா ஆசையா இருக்கு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். எப்பயுமே சினிமால என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோமோ ஒரு காமெடி பண்ணா அவங்க ஃபுல் காமெடி மட்டும் தான். உண்மையில அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சீரியல் சைடு போனீங்கன்னா ஃபுல் நெகட்டிவ் தான். நான் இப்படிலாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு 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 நெகட்டிவ். அப்படி டயலாக் முடிச்ச உடனே சிரிப்பாங்க வேற எல்லாரும். உனக்கு போய் இந்த இது கொடுத்துருக்காங்க. கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டோம். பட்டு சார்லாம் வாசனை பார்த்தே சொல்றாங்க. பட்டு சாரா? ஆமா பட்டு சார். நான் இதோட வீட்டுல பட்டு சார்னு வேற சொல்லுவேன். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இப்படி கிராஸ் பண்ணி போகும்போதே வெந்துருச்சு அப்படிங்கிறாங்க. குக்கருக்குள்ள இருக்கு வெந்துருச்சா? ஐயோ, வேடிக்கை பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கு. நம்ம சமைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் இந்த டைமிங் வேற கொடுக்குறாங்களா டூப்பு குக்கு பண்ணும்போது அதுவே எனக்கு டென்ஷன் தான். டென்ஷன் பாதி ஜாலி பாதி. அவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஷெஃப். நம்ம கையால செஞ்சதை அவங்க ஒரு வாய் சாப்பிடுறாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய விஷயம். அதுவும் சாப்பிட்டுட்டு 2 வாரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். உண்மையிலே சிவாங்கி கிட்ட பேசுற ஒரு ஃபீல் தான் மேம் இருக்கு. சிவாங்கி சொல்லுங்க, அக்கா ஐயோ அக்கா எனக்கு உன்னை என்ன பாக்குற மாதிரி இருக்கு அக்கா. இப்ப கூலி படம் வந்தது இல்ல, அவங்க எடுக்கிற படம்ல சண்டை படமா தானே இருக்கு. அந்த படத்தை பார்த்து வெளியே போகும்போதே கோவம். குழந்தைங்க வந்து பார்க்க கூடாது அப்படி சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் டிவில போட்டுருவாங்க அந்த படத்தை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே அடிக்கிறீங்களே. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் இப்போதான் நாங்க வந்து உங்களை ஒரு லைவ் ஷோல பாக்குறோமா. இது வரைக்கும் உங்களை படங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். இப்படிதானே எப்பவுமே? ஆமா இப்படிதான். ஓகே, நாங்க நிறைய இந்த சீசன்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து சிவாங்கியோட ஒரு பெரிய வெர்ஷன் அப்படின்லாம் சொல்றாங்களே. ஆமா பாவம் சிவாங்கி. இல்ல நீங்க உங்களை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, ஜாலியா அந்த மாதிரி தான். உங்களுக்கு தெரியும் நீங்க நிறைய காமெடி சீன்ஸ்ல வடிவேல் சார் அவங்க கூட எல்லாம் நிறைய சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க போது இப்படி ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து பண்றது எப்படி இருக்கு? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஜாலியா இருக்கு. வேடிக்கை பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கு. நம்ம சமைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் இந்த டைமிங் வேற கொடுக்குறாங்களா டூப்பு குக்கு பண்ணும்போது நம்ம ஒரு இதுல வச்சிருப்போம் டைமிங்ல. அப்புறம் அவங்க பண்ணும்போது அது போயிடுதா. அதுவே எனக்கு டென்ஷன் தான். டென்ஷன் பாதி ஜாலி பாதி. இப்போ இங்க வந்து எப்படி சமைக்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அளவு, எனக்கு அதுதான் மோஸ்ட்லி அளவு பார்த்து. இப்ப என்னன்னா இதுல எவ்வளோ பெரிய பட்டு சார்லாம் வாசனை பார்த்தே சொல்றாங்க. சாப்பிட்டு பட்டு சாரா? ஆமா பட்டு சார். அப்படிதான் கூப்பிடுவீங்களா நீங்க? நான் இதோட வீட்டுல பட்டு சார்னு வேற சொல்லுவேன். இங்க யாராவது கேட்டாங்கன்னா திட்டிடுவாங்க. அதனால அவர்லாம் மோந்து பார்த்தே இப்படி கிராஸ் பண்ணி போகும்போதே வெந்துருச்சு அப்படிங்கிறாங்க. குக்கருக்குள்ள இருக்கு வெந்துருச்சா? ஐயோ கடவுள், நம்ம எடுத்து மென்னு கடிச்சு தின்னா கூட வெந்துருச்சா? அம்மா வெந்துருச்சான்னு கொஞ்சம் பாருங்க வீட்டுல அப்படின்னு. அப்படி இருக்கு. இப்ப இவ்வளவு பார்க்கும்போது சரி நம்மளும் அடுத்த ஜென்மத்துல ஒரு நல்ல ஒரு ஷெஃபா பிறக்கணும். நான் இது வரைக்கும் நான் யோசிச்சது கிடையாது. அடுத்த ஜென்மத்துல நான் இதுவா பிறக்கணும் அதுவா பிறக்கணும். அப்பெல்லாம் நான் முதல் தடவையா அடுத்த ஜென்மமாவது நல்லா சமைக்கிற ஒரு ஷெஃப். ஓகே, எவ்வளவு தூரம் போவீங்க? ஃபைனல்ஸ் வந்துருவீங்களா? டைட்டில் வின் பண்ணிடுவீங்களா? நான் அதான் சொல்றேன், எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். நான் செய்யறது ஒழுங்கு நல்லா இருக்கா, சாப்பிட்டு துப்பாம ஓகே நல்லா இருக்குன்றது மட்டும் வாங்கினா போதும், அதுவே பெரிய விஷயம். நான் வந்து இது வந்து இந்த சேலஞ்ச் ரவுண்டு, இந்த எலிமினேஷன் ரவுண்டு, டைட்டில் வின்னர், இதெல்லாம் நான் வந்து எனக்கு என்னோட கண்டிஷனுக்கு நான் சொல்றேன். நான் வந்து பட்டு சார்து நிறைய நான் வீட்டுல செஞ்சு பார்க்கும்போது தங்கச்சியும் அவரோட வீடியோஸ் நிறைய பார்ப்போம். ஏன்னா நிறைய அவங்களது எல்லாமே அவங்கள்தான் செய்யும் போது நம்ம வந்து அவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஷெஃப். ஏன் நம்ம கையால செஞ்சதை அவங்க ஒரு வாய் சாப்பிடுறாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அவங்கள பார்ப்போம்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. நம்மளோட வேலை வேற, அவங்களோட வேலை வேற. இங்கே இருந்து எங்கேயோ இருக்கும். அப்ப நம்ம நான் செஞ்சதை ஒரு வாய் சாப்பிடுறாங்கன்னா அப்ப அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட். அதுவும் சாப்பிட்டுட்டு 2 வாரம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஓ அப்படியா? சூப்பர். இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அவார்டு வாங்கின ஒரு ஃபீல் இல்ல? உண்மையா எனக்கு அவங்க சொல்லும் போது ஐயோ சீன்ல இதுல பாத்துப்பீங்க. நானே ஊழிச்சு சிரிச்சு வீட்டுல கொஞ்சமாவது கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்க, நீ பெரியவங்க அப்படின்னு சொல்லிதான். எனக்கு என்னமோ உண்மையிலே சிவாங்கி கிட்ட பேசுற ஒரு ஃபீல் தான் மேம் இருக்கு. இங்க நிறைய பேர் சொல்லுவாங்களா அத? ஆமா, அங்கேயே எல்லாம் சொல்லுவாங்க. சிவாங்கியே சொல்லுவாங்க, அக்கா ஐயோ அக்கா எனக்கு உன்னை என்ன பாக்குற மாதிரி இருக்கு அக்கா.
மேம் நான் இது ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில கேக்குறேன். நீங்க இந்த மாதிரி ஒரு ரியாக்டிவா பயங்கரமா இந்த ஒரு மாதிரி பேசுறீங்க, எந்துவா பேசுறீங்கல்ல, ரியல் லைஃப்ல இதே மாதிரி தான் இருப்பீங்களா? இப்படிதான் இருப்பேன், வீட்லயும் இப்படிதான் இருப்பேன். அதனால சொல்லி அனுப்புவாங்க வெளியே போனா ஒழுங்கா இரு அப்படின்னு. இருந்தாலும் தெரியாம யாரும் தெரியாதவங்க இருந்தாங்கன்னா அப்படியே சைலண்டா நிப்பேன். ஓகே. தெரிஞ்சவங்க யாராவது பாத்துட்டேன்னா எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான். உங்க அம்மா வந்து சொன்னாங்க, நீங்க ஒரு எபிசோட்ல ஆமா. சொன்னீங்க, வெளியில போய் வாயை மட்டும் திறந்துறாத. அவ என் தங்கச்சியும் தான் சொல்லுவா. அவதான் முக்கியமா, சந்தாக்கா புது கம்பெனி போறீங்க ஒழுங்கா இருங்க. சரிப்பா. அங்க போனே அது Okay. பழகிடுச்சு அப்படியே. நைஸ். ஏன்னா யூசுவலா இந்த மாதிரி ரொம்ப ஓப்பனா இதுவா இருக்கிறவங்க வந்து நிறைய ஏதாவது சின்னதா சொன்னா ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? ஆமா ஆமா. ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டோம். எப்படி இப்ப தப்புன்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே ஆமா கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து என்ன சொல்றது, அது 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 வந்து நமக்கு, நான் என்ன பண்ணுவேன்னா அதுல நம்ம தப்பு ஏதாவது பண்ணியிருந்தா ஓகே அதனால சொல்றாங்க அப்படியே சொல்லிட்டு அதை விட்டுருவேன். நம்ம செஞ்ச தப்புனால தானே சொல்றாங்க அப்படின்னு. அப்படி தப்பு செய்யாம யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம தான் தப்பு செய்யலாம் அதனால அது நமக்கு இல்லை அப்படி சொல்லி எடுத்துப்பேன். ஓகே. இண்டஸ்ட்ரிக்கு வந்து எவ்வளவு வருஷம் மேம் ஆயிருக்கு? நான் 9th படிக்கும் போது வந்தேன். அப்பா என்ன இயர் இருக்கும்? காதல் தேசம் தான் ஃபர்ஸ்ட். ஓ அப்பா, அதுவே எப்பயோ பழைய படம். ஆமா காதல் தேசம் தான் ஃபர்ஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு 25 வருஷமாவது இருக்கும். இருக்கும். சோ எப்படி இருக்கு இந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஓகே. நம்ம பாக்குற பாட்டுல இருந்து, நம்ம ஷூட்டிங் வைஸ் லைட்டிங்ல இருந்து, எல்லாமே கேமரால இருந்து எல்லாமே நமக்கு வந்து இப்ப மாறி இருக்கு. இப்படி சொல்லும் போது எப்படி இருக்கு? அப்பா நான் 25 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன், அதை சொல்லும் போது எப்படி இருக்கு? சொல்லும் போதே நம்ம ஒரு வேலையில இத்தனை வருஷம் இருக்கும்ன்றது பெரிய விஷயம். அப்ப நீங்க சொல்லும் போது அது இனிமேதான் நம்ம இவ்வளவு வருஷம் இருக்கவே. எனக்கு உங்களை பார்த்தோன்னே நான் சொல்லணும்னு கேட்கணும்னு நினைச்ச ஒரு இது என்ன தெரியுமா? வடிவேல் சார் கிட்ட இந்த மீச டைலாக் ஒன்று சொல்லுவீங்கல்ல, அதுதான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். ஆமா ஆமா. அங்கேயுமே எனக்கு சிரிப்பு தாங்கல அந்த டயலாக் சொல்லும் போது. ஷார்ட் அப்பவே ஒரே ஒரு வாட்டி அது சும்மா லைட்டா சொல்லி காட்டுங்க. உங்க மீசைய பார்த்தா ஆசையா இருக்கு. எப்படி இது வந்து நீங்க பேசிக்குங்க, நீங்க வடிவேல் சார்லாம் வந்து இந்த மாதிரி ஒண்ணு கொடுங்கம்மா, இந்த மாதிரி ஒண்ணு பேசலாம் அப்படின்னு முன்னாடி ரிஹர்சல் இருக்குமா? இல்ல நம்ம மானிட்டர் பாப்போம்ல, நமக்கு டயலாக் சொல்லி கொடுப்பாங்க. அது நம்ம ஒரு தடவை நம்ம மானிட்டர் ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பப்ப அதுல ஏதாவது திடீர்னு ஒரு கவுண்டர் போடுவாங்க, திடீர்னு ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. நிறைய படங்கள்ல பாத்துருக்கோம் மேம். த்ரூ அவுட் நிறைய கேரக்டர்ஸ்ல பாத்துருக்கோம், காமெடியா நிறைய பாத்துருக்கோம். பட் நிறைய டைமென்ஷன்ஸ்ல நாங்க பார்க்காம இருந்திருக்கோம். ஒரு எமோஷனல் சைடோ இல்லைன்னா வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு சைடோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா பாத்துருக்கோம். என்னைக்காவது தோணி இருக்கா நம்ம த்ரூ அவுட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா படம் ஃபுல்லா வரணும் அப்படிலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? படத்துல ஃபுல் காமெடி தான் பண்ணியிருக்கேன். நான் இந்த மனுநிதி அதெல்லாம் வந்து அந்த படம் பண்ணியிருக்கேன். ஆனா காமெடி தான் மோஸ்ட்லி. ஆமா. சீரியல் சைடு போனீங்கன்னா ஃபுல் நெகட்டிவ் தான். நானு சீரியல் பாத்தீங்கன்னா உங்களை எப்படி மேம் நெகட்டிவா கொடுக்குறாங்க? அதுதான் கேட்பாங்க. நான் வந்து கோவமா சண்டை அதுவும் என்ன மாதிரினா ரொம்ப என்ன சொல்றது, சீ இப்படிலாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ். அப்படி டயலாக் முடிச்ச உடனே சிரிப்பாங்க வேற எல்லாரும். உனக்கு போய் இந்த இது கொடுத்துருக்காங்க பாரு இந்த கேரக்டர் அப்படின்னு. பக்கத்துல இருக்கும் போது சண்டை போடுறோம் இல்லையா, சண்டை போடும்போது என் வாய்ஸ் கீச் கீச் எல்லாரும் அப்படி நம்ம இப்ப திட்டிட்டே இருப்போம். நான் ஒன்னா என்ன பண்ற ஏத்த அப்படி இருப்பாங்க. ஐயோ சாட்டை முடிச்சோடனே உங்க குரல்ல திட்டு வாங்கும் போது சிரிப்புதாங்க வருது. என் பசங்களும் அப்படிதான். நான் திட்டினாலே அம்மா அம்மா என்னம்மா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு திட்டுறேன்டி என்னடி அப்படி பண்றீங்கனாலும் அவ்வளவுதான். ஏதோ இந்த டப்பிங் வாய்ஸ் கொஞ்சம் கொடுக்கறதுனால சீரியல்ல வேற மேட்ச் ஆயிடுது. ஓகே. இல்ல அந்த ஏக்கம் எப்பயாவது இருந்திருக்கா? நம்ம இன்னும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு சப்போர்ட்டிங் சினிமால சொல்றேன். சினிமா ஆமா அது இருக்கு. சினிமால ஏன்னா வந்து அவங்க எப்பயுமே சினிமால என்ன நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோமோ, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காமெடி பண்ணா அவங்க ஃபுல் காமெடி மட்டும்தான். ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படி பண்ணா ஃபுல்லா நெகட்டிவ் தான். அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரொம்ப ரொம்ப சமத்தான அப்படி பண்ணிட்டோம்னா படம் ஃபுல்லா அப்படிதான். அது மாதிரி அது அப்படியே ஆயிடுச்சு. ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணிட்ட டைம்ல என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா நம்ம இல்ல நம்ம பிரேக் பண்ணி வேற ஒண்ணு பண்ணணும் சினிமால அப்படின்னு? நம்ம நினைக்கிறோம், பட் குடுக்குறவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைச்சாங்க நம்ம யோசிக்கிறோம், சரி ஓகே நம்மளால முடியும், எதுனாலும் முடியும் அப்படின்னு. ஆனா எய்தாப்ல இருக்கவங்களுக்கு தெரியணுமே. ஓகே. அதுதான். இப்ப இந்த காமெடி ட்ராக்ஸ்னு ஒண்ணு இருந்துச்சுல மேம் அப்பெல்லாம், அதாவது இப்போ விவேக் சார் வடிவேல் சார் எல்லாம் படத்துல இருந்து தள்ளி போய் ஒரு காமெடி ட்ராக் ஒண்ணு. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு காமெடியே ரொம்ப கம்மியாயிடுச்சு. காமெடி ஆர்டிஸ்ட் இல்ல, அதுவும் ஃபீமேல்ல யோசிச்சு பார்த்தா ரொம்ப கம்மி. ஆமா யாருமே இல்ல. ஏதோ உண்மையே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நீங்க பாருங்களேன், படம்னு நம்ம வந்து ஃபிலிம் ஆரம்பிச்சதுல இருந்து பழைய படமா இருந்தாலும் ஹீரோ கூடயும் ஹீரோயின் கூடயும் ஒரு காமெடி ஆள் இருப்பாங்க. ஆமா அவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் போகும், அவங்களதே காமெடி, அந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் வந்துச்சு. இப்ப வந்து காமெடிக்கு இடமே இல்ல. இவங்க எல்லாருமே ஹீரோவா போயிடுறாங்களா? ஆமா அப்புறம் அந்த காமெடி ட்ராக்கும் அழிஞ்சு போச்சு இப்போ. காமெடி ட்ராக்கே இல்ல. உண்மையில அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஓகே. ஒரு காமெடியை நிறைய எடுத்து ஹோல்ட் பண்ண ஒரு கேரக்டரா கேக்குறேன். இப்போ மீண்டும் வந்து அந்த மாதிரி படத்துல காமெடி ட்ராக்ஸ் எல்லாம் இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணா எவ்வளவு ஜாலியா இருக்கும். உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து படம் பார்க்க வர்றதே வந்து நம்ம கொஞ்சம் நம்ம டென்ஷனோ நம்ம இதுவோ நம்ம அந்த நம்ம படம் பார்க்குற ஆமா. டைம்ல நம்ம ஃபேமிலி கூட ஃப்ரெண்டு கூட ஜாலியா சிரிச்சிட்டு நம்ம வெளியே போனாக்கா அது ஒரு ஜாலி இல்ல. ஆமா அப்படியே அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே போகும்போது கோவமா இப்ப வரைக்கும் படம்லாம் அப்படிதானே இருக்கு. நீங்களே ஐயோ நான் சொல்றீங்க. சொல்லலைங்க. நீ உண்மையா நான் சொல்றேன். இல்ல இது உண்மைதான். நான் வீட்லயுமே சொல்லுவேன். நான் யாராவது இந்த மாதிரி நான் அந்த டைரக்டரை பார்த்தா கேட்பேன், இவங்கள பார்த்தா நான் கேட்பேன் அப்படி சொல்லுவேன். சரி யாரை பார்த்தா கேப்பீங்க சொல்லுங்க. இப்போ இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ கூலி படம் வந்ததுல்ல, அவங்க எடுக்கிற படம்ல சண்டை படமா தானே இருக்கு. ஆக்ஷன் ஆமா. ஏன்னா குழந்தைங்க வந்து பார்க்க கூடாது அப்படி சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் அது டிவில போட்டுருவாங்க அந்த படத்தை. ஒரு ஓபன் ஸ்டேட்மென்ட்டே அடிக்கிறீங்களே. இது உண்மைதானே. எல்லாருமே இப்ப போடுவாங்களா இல்லையா டிவில? சோ அப்ப நீங்க வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட போய் சார் கொஞ்சம் காமெடியாவும் சேர்ந்து கொஞ்சம் பண்ணுங்களேன். ஆமா காமெடியா பண்ணுங்கன்றதை விட நீங்க காமெடியா பண்ணலன்னா கூட பரவாயில்ல. இந்த வெட்டுறது, இந்த சண்டை போடுறது வேணாம். இந்த ரத்தம் இதெல்லாம் எல்லா டைரக்டருக்குமே நான் சொல்றேன். எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஆர்டிஸ்டா நான் சொல்லல, ஒரு அம்மாவா. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் இப்ப வளர்ற குழந்தைங்க எல்லாமே பார்க்கும் போதே அங்க பார்த்துட்டு வந்து அதே மாதிரி குத்துறான். எங்க வீட்டுல ஏன்னா இது அனுபவிச்சிருக்கேன். எங்க வீட்டுல நீங்க வாங்கிருக்கீங்க ஏதோ குட்டி அங்கேருந்து நான் தான் அப்படின்னா குத்துறான். கேட்டா அவங்க அடிக்கிறாங்கல்ல அப்படின்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த படமெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிதான் படத்தை பார்த்தாலும் எல்லாருமே. அப்ப இருந்த ஹீரோஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த வேலை செஞ்சா நம்மளோட ரசிகர்கள் அந்த மாதிரி செய்வாங்க, அதனால நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய ஹீரோஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ நம்ம பாக்குற ஹீரோவே அடிக்கும் போது அவங்க செய்யறாங்கல்ல, அப்புறம் நான் ஏன் அடிக்க கூடாதுன்னு கேள்வி கேட்கறான். அவன் 3 வயசு அவன் கேள்வி கேட்கறான். அப்ப எவ்வளவு குழந்தைங்க அவங்க வளரும் போதே எல்லாருமே அப்ப அந்த கோவத்தோட தானே இருப்பாங்க. நீங்க பார்த்த ஒரு சப்போர்ட்டிங் ரோல், இது நம்ம பண்ணிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச ஒரு ரோல்னா எதை சொல்லுவீங்க? அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. இது M10 மகன்ல வந்து சரண்யா பண்ணுவாங்களே அந்த உருளுவாங்களே, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து அவங்களால எமோஷன் அண்ட் அந்த ஹியூமரையும் சேர்ந்து பண்ண முடியும். அவங்க வேற மாதிரி உண்மையிலேயே அவங்க சூப்பர். அப்படியே பார்க்கலாம். நம்ம எது பண்ணாலும் அவங்க சீரியஸா பண்ணாலும் அப்படியே பார்க்கலாம், காமெடியா பண்ணாலும் அதே மாதிரி பார்க்கலாம். ஓகே. இப்போ ரீசெண்டா படங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம பாரதேசம்னு ஒண்ணு பண்ண, அது பாத்தீங்கன்னா அது அப்படியே டோட்டலா வேற ஒரு சீன் தான் வரும். அது ஒண்ணு பண்ணினேன். அப்புறம் இப்ப டியூட் அதுல ஆமா. ஆனா ஒரு குட்டி இதுதான். ஏன்னா இது நான் ரீஎன்ட்ரி, ஏன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நடிக்கிறது. இப்ப மறுபடியும் ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. ரவி அண்ணா கூட தான், ரவி அண்ணா பேர் தான் நானு. அப்படியா? டியூட்லயா? ஆமா டியூட்ல. அது ஒரு குட்டி ஒரு சாங்குக்கு லீடு, அவ்வளவுதான். ஓகே. இப்போ ரீஎன்ட்ரி உள்ள வரீங்க அப்படின்னும் போது நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும்ல, நம்ம விட்டதை இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பிடிக்கணும் அப்படின்னு. நான் எப்பயுமே எதிர்பார்க்கவே மாட்டேன். நம்ம கிடைக்கிறத கரெக்டா பண்ணோம்னா ஓகே. அதாவது நான் எதுவுமே இது எதிர்பார்த்து அது சின்ன பிள்ளையில இருந்து அப்படி இல்ல. சூப்பர் மேம். எப்படி இங்க வந்தீங்க? டாப் குக் டூப் குக் எல்லாம் மேம் தான் ஃபோன் பண்ணாங்க. ஓகே மேம். நானும் சொன்னேன் மேம் எனக்கு சமைக்க தெரியாது. அப்பனா நீங்க தான் மேம் வரணும். நல்லா கேட்டிங்களா? நீங்க வந்து குக்கா கூப்பிடுறீங்களா இல்ல? கேட்டேன் குக்கா கூப்பிடுறீங்களா இல்ல நீங்க குக்கு தான் வரணும் அப்படின்னு. சார் மேம் எனக்கு குக்கே வராது மேம், என்னையவே குக்கா கூப்பிடுறீங்களா மேம்? சுத்தம் இல்ல. நீங்க வாங்க. அப்புறம் வீட்லயே எல்லாரும் வந்து நீங்க போங்க எங்கேயாவது போய் சமைங்க, வீட்டுலதான் சமைக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க, போங்க என்னை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி. வீட்டுல நீங்க சமைக்க மாட்டீங்களா? தோசை ஊத்துறது இதெல்லாம் வந்து செய்வேன். இந்த பிரியாணி இதெல்லாம் தங்கச்சி தான். ஓ தங்கச்சி. நான் நினைச்சேன் உங்க ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் பண்ணுவார் போல இருக்கு அப்படின்னு. ஓகே. வீட்ல வந்து பெஸ்ட் குக்னா தங்கச்சி தான். ஓகே. வீட்ல பசங்க எல்லாம் யாரோட சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? எந்த தவிர இது எல்லாமே சாப்பிடுவாங்க. நீங்க சமைச்சீங்கன்னா நான் வெளியில போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு வந்துருவாங்களா? காலையில நைட்டு கேட்பாங்க, அம்மா நாளைக்கு என்னம்மா? நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு சாதம் சொல்றோம், கேரட் சாதம் அப்படின்னா அனுப்பட்டி நீங்களே பண்ணித்தாங்க.
அந்த மாதிரி அவளுங்க அம்மா அம்மா Okay. நீங்களும் அம்மா சமைக்கிறீங்க. நான் ஷூட்டிங் போயிட்டேன்னா அம்மா இது, அம்மா உங்களுக்கு ஷூட்டிங் இருக்காமா அப்படி கேட்பாங்க. அப்பாடா அப்படிதான் இருப்பாளுங்க. என்னோட Okay. சமையல் பெருமை. நைஸ், சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். Thank you, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப மனசுல இருந்து உங்ககிட்ட பேசின மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.